எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுல அந்த ஸ்டோரிய நான் சொல்றேன். 1800ல ஜார்ஜ் க்ரம் அப்படிங்கிறவரு வாழ்ந்திருக்காரு. அவரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் செஃப். அந்த காலத்துல ரொம்ப நல்லா சமைச்ச செஃப்கள்ல இவரும் ஒருத்தரு. இவரோட சமையல விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் வந்து நெறைய இருந்திருக்காங்க. இவரோட சமையல்ல ரொம்ப பிரபலமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மான் இறைச்சி, வாத்து இறைச்சி இதெல்லாம் வந்து அவரோட சமையல்ல ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்குது. இவரோட சமையல விரும்பி சாப்பிட்ட அந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு செய்யக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு வறுவல்ல பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வேகறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ற மாரி, இவரு உருளைக்கிழங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்லைஸா கட் பண்ணி, அத ஃப்ரை பண்ணி இவங்களுக்கு குடுத்துருக்காரு. அப்போ அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்திருக்குது. ஸோ அவரோட சமையல விரும்பி சாப்பிட்ட அந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க அவர. ஆனா இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ கண்டுபிடிச்சது இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருக்கே தெரியாது. என்னடா குழப்பமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை இவரு தான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. சில பேர் வந்து இத கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. சில பேர் இவரு தான் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் உயிரோட இருக்கும்போது இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை இவரு தான் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பாக்கெட்ல எல்லாம் கேஸ் ஃபில் பண்ணி குடுக்குறாங்க. அந்த கேஸ் என்ன? எதனால அத வந்து ஃபில் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறத ரிலேட்டட் வீடியோல நான் பின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரிலேட்டட் வீடியோவ கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.